சாதனைகள் புரிந்தோம். நட்பால் இணைந்தோம், அன்பால் நிமிர்ந்தோம், மலைமகள் தந்த வழியினில் நடந்தோம். நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியம் என்றே நாடே போற்றும் சாதனைகள் புரிந்தோம். விருட்சமாய் பூத்ததே, ஒன்றாய் இணைந்து சந்தோஷம் பகிர்ந்து உயர்ந்திடும் நட்புக்கு இலக்கணமானது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று இவ்விழா மேடையில் ஒன்று கூடியிருக்கும் பிரதம விருந்தினர், சிறப்பு விருந்தினர்கள், அதிபர், ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இந்நிகழ்வை சிறப்பிக்க வந்த அனைவருக்கும் வருக வரவேற்பதில் பெருமிதம் அடைகின்றேன். கல்வி என்பது ஒருவரின் வாழ்க்கையை மட்டுமல்ல, ஒரு சமூகத்தின் எதிர்காலத்தையும் மாற்றும் சக்தியாகும் என்ற உயர்ந்த எண்ணத்துடன் எமது கல்விக்காக கை கொடுப்போம் திட்டத்தின் 8வது கட்ட நிகழ்வாக இன்று கணனிகளை வழங்கும் நிகழ்வு இந்த கலைவாணி தமிழ் மகா வித்தியாலயத்தை நடத்துவதில் நாங்கள் பெருமிதம் அடைகின்றோம். முதற்கள் இந்நிகழ்வுக்கு தலைமை தாங்கி எமக்கு ஒரு துணையாக நிற்கும் கலைவாணி தமிழ் மகா வித்தியாலயத்தின் அதிபர் திரு கணேஷ்குமார் அவர்களை மிகுந்த மரியாதையுடன் மகிழ்ச்சியுடன் வரவேற்கின்றோம். அதேபோல் கல்வித்துறையில் சிறப்பான பங்களிப்பை வழங்கி பல மாணவர்களின் வாழ்வில் ஒளிவிளக்காக திகழும் எமது பிரதம விருந்தினர் கலாநிதி கே பிரபாகரன் அவர்கள் முன்னாள் ஆசிரியர் மலைமகள் இந்து மத்திய கல்லூரி ஒன்றியத்தின் சார்பாக வருக என வரவேற்கின்றோம். நிகழ்வானது விசேடமான நிகழ்வு பாடசாலைக்கு. அதே நேரம் என்னை பொறுத்தவரையில் என்னுடைய தனிப்பட்ட ஆசையிலும் இது ஒரு மறக்க முடியாத ஒரு சந்தர்ப்பமாக அமைந்து கொண்டிருக்கின்ற ஒரு நிகழ்வு. மிகவும் ஞாபகத்தில் கொள்ளக்கூடிய, வாழ்நாளில் மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக அமையப் போகின்றது. இந்த பாடசாலைக்கு கல்விக்காக கைகோர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஆழமான தொழிற்பொருளோடு இந்த நிகழ்வானது இந்த பாடசாலைக்கு இன்றைய தினம் அரங்கேறி இருக்கின்றது. இந்த நிகழ்வுக்கு பணம் எங்கே இருந்து வருகின்றது என்ற ஒரு கேள்வி உங்கள் மத்தியில் எழலாம். உண்மையில் இந்த நண்பர்கள் சமூக சேவையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நண்பர்களும் அவர்களால் முடிந்த சிறியதொரு பணத்தொகையை ஒத்துழைப்பாக வழங்குவதன் மூலம் அந்த பணத்தொகையை பெரிய அளவில் நாங்கள் தனித்தனியாக சேர்த்து கொண்டு அந்த பணத்தொகையை முதலீடாக கொண்டு கணனி, ஏதோ கற்றல் உபகரணங்கள் போன்ற சில உதவிகளை பாடசாலைக்கு செய்து வருகின்றோம். அவர் பேசிய சில விடயங்கள் எங்களுடைய மனதை வருடி சென்று விட்டது. மாதா பிதா குரு தெய்வம். குருவுக்கு அடுத்தபடியாகத்தான் தெய்வத்தை வைத்திருக்கின்றது எமது சமூகம். அவை குரு தெய்வத்திற்கு முதல் வணங்க வேண்டிய கடவுள், கண்கண்ட கடவுள் எங்களுடைய குரு. அந்த இது போன்ற சிந்தனைகள் இன்னும் ஏராளம் இருக்கின்றது. ஆசிரியர்களுடைய கையிலே இருக்கக்கூடிய பிரம்பினை பிடுங்கி எடுக்கக்கூடிய அளவிலே இந்த சமூகம் மாறி இருக்கின்றது. ஆனால் நாங்கள் கல்வி பயின்ற அந்த காலப்பகுதியிலே அந்த தடி எந்நேரமும் ஆசிரியருடைய கைகளிலே மாத்திரம் இருந்தது. அதிலே இருந்து வெளிப்படுகின்ற அந்த விசை எங்களுக்கு தண்டனையாக மட்டுமே அமைந்தது. அந்த நேரத்திலே நாங்கள் கோபித்துக் கொள்ளவும் இல்லை, அந்த நேரத்தில் நாங்கள் ஆசிரியருக்கு எதிர்ப்பு சொல்லவும் இல்லை. காரணம், அந்த அளவுக்கு எங்களுடைய நன்மைக்காக என்கின்ற ஒரு எண்ணப்பொருள் எங்களுடைய மனதிலே இருந்தது. இந்த நிகழ்வாக எங்களுடைய
நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தினுடைய அழைப்பினை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்களுடைய பிரதம அதிதி திரு கானா பிரபாகரன் கலாநிதி திரு கானா பிரபாகரன் ஐயா அவர்களை நாங்கள் அன்போடு மேடை கலைக்கின்றோம். எங்களுடைய இந்த கௌரவிப்பினை பெருமனதோடு ஏற்றுக்கொள்ள வருமாறு நாங்கள் அன்போடு அழைக்கின்றோம். இதற்காக நாங்கள் நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தினுடைய உறுப்பினர்கள் அனைவரையும் மேடைக்கு, அதோடு எங்களுடைய அதிபர் அவர்களையும் மேடைக்கு வருகை தருமாறு அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் மதிய நேர வணக்கங்கள். கலைவாணி தமிழ் வித்தியாலயத்தின் அதிபர் அவர்களே, நண்பர்கள் அமைப்பின் உறுப்பினர்களே, கலைவாணி தமிழ் வித்தியாலயத்தின் ஆசிரியர்களே, இங்கு வருகை தந்துள்ள பெற்றோர்களே, பழைய மாணவர்களே, இங்கு இருக்கின்ற மாணவர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள எண்ணுகின்றோம். இந்த நண்பர்கள் அமைப்பினூடாக அதாவது நண்பர்கள் சமூக சேவை அமைப்பினூடாக நான் பல வருடங்களாகவே பார்த்து கொண்டிருக்கின்றேன். ஒவ்வொரு பாடசாலையிலும் பாடசாலை மாணவர்களுக்கு கல்விக்காக கரம் கொடுப்போம் என்ற துணைப்பொருளில் பாரியளவான சேவைகளை வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இங்கு இருக்கின்ற இந்த நண்பர்கள் இவர்கள் 2003ஆம் ஆண்டு மலைமகள் இந்து மத்திய கல்லூரியில் காப்போதா சாதாரண தர பரீட்சையில் என்னிடம் கல்வி கற்றவர்கள். தற்போது பெரும்பாலான பாடசாலைகளில் பெருவேறுகளை அவதானிக்கின்ற பொழுது இவர்கள் காலத்தில் குறிப்பிட்டளவான மாணவர்கள் பெரும்பாலானவர்கள் சித்தி அடைந்தார்கள், பெரும்பாலான நல்ல பெருபேரை அளித்தார்கள். அதே நேரத்தில் அவர்களில் பல உயர்தரம் கல்வி கற்க வந்து உயர்தரம் முடித்து பலர் பல்கலைக்கழகம் சென்றார்கள். பலர் பட்டதாரிகளாக பல்கலைக்கழகம் செல்லாவிட்டாலும் கூட ஒரு பட்டதாரியாக வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு பட்டதாரிகளாக மாறினார்கள். பலர் கல்வியற் கல்லூரி சென்றார்கள். இன்னும் சிலர் பல்கலைக்கழகம் சென்று வேறு வேறு துறைகளில் இருக்கின்றார்கள். இன்னும் சிலர் தனியார் துறைகளில் உயர் பதவிகளை வைத்து ஒரு 7-8 பேருக்கு தலைமை தாங்கக்கூடிய அளவுக்கு தலைமைத்துவ பண்போடு விழுந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப இவ்வாறு பார்க்கின்ற பொழுது இந்த வகுப்பில் இருந்த அனைவருமே ஏதோ ஒரு வகையில் சமூகத்தோடு தொடர்புபட்டவர்களாகவும் சமூகத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தோடும் இருக்கின்றார்கள். இங்கும் கலைவாணி தமிழ் வித்தியாலயத்தில் கல்வி பயின்று உயர்தரம் என்னிடம் படித்த பலர் பெற்றோர்களும் இருக்கின்றீர்கள், ஆசிரியர்களும் இருக்கின்றீர்கள். அப்போ அண்மை காலமாக அந்த தன்மை குறைவாக இருக்கின்றது. ஆனால் நினைக்கின்றேன் தற்போது என்னுடைய மாணவன் கணேஷ்குமார் அவர்கள் இந்த பாடசாலையின் அதிபராக கடமையேற்று பாடசாலையில் பல்வேறுபட்ட மாற்றங்களை செய்திருப்பதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற மேடை உட்பட இந்த மண்டபம் சிறப்பான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் இங்கு காணப்படுகின்ற வகுப்பறைகளை அவதானித்தேன். என்னுடைய வேலை தற்போது கல்வி திணைக்களத்தில் பிழைகளை கண்டுபிடிப்பது, அதுதான் எனக்கு சம்பளம். அவ எங்க போனாலும் அதை தான் நான் பார்க்கிறது, என்ன அந்த பாடசாலையில பிழை இருக்குதுன்னு சொல்லி. அப்ப அந்த அளவுல பார்த்த அளவுல 2-3 வகுப்புகளுக்கு சென்றேன். 2-3 வகுப்புகள் சிறப்பான முறை இருக்கின்றது. அதில் பாடசாலை சுற்றாடலும் சிறப்பாக இருக்கின்றது. ரோடை பத்தி நான் சொல்லல, பாடசாலை சுற்றாடலும் சிறப்பாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் ஏற்கனவே சொல்லப்பட்டது போல
கலைவாணி தமிழ் வித்தியாலயத்திலிருந்து இன்னும் ஓரிரு வருடங்களில் ராமகிருஷ்ணா மத்திய கல்லூரிக்கும் அதே போல மலைமகள் என்னும் மத்திய கல்லூரிக்கும் உயர்தரத்துக்காக வருகின்ற மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என்று அதற்கான கீற்றுக்கள் தென்படுகின்றன. பாடசாலையாக மாற வேண்டும். அதற்கு எல்லாம் வல்ல இறைவன் துணை புரிய வேண்டும் என கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உரையினை ஆற்றி சென்ற என்னுடைய கௌரவத்துக்குரிய பெருமதிப்புக்குரிய ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அடுத்த நிகழ்வாக நண்பர்கள் சமூக சேவை ஒன்றிய உபத்தலைவர் ஸ்ரீவள்ளி அவர்களை நான் நன்றி உரை கரம் கொடுப்போம் என்ற தொனிப்பொருளின் கீழ் நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தின் ஊடாக நன்றி உரை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். முதற்கண் எனது நன்றியை இறைவனுக்கும் கூறி இப்பாடசாலையின் அதிபராக எமது நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தின் நண்பனாக உறுப்பினராக கடமையாற்றும் அதிபர் அவர்களுக்கு இத்தருணத்தில் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னவென்றால் நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தின் 8வது செயற்திட்டத்தை இப்பாடசாலையில் நிறைவேற்றுவதற்கு சகல வழிகளிலும் ஒத்துழைப்பு நல்கியதில் பெரும் பங்கு அவருடையது. இப்பாடசாலைக்கு இச்செயற்திட்டத்தை செய்வதற்காக தொடர்ந்து ஒரு வார காலமாக எமது நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியத்தின் உறுப்பினர்கள் இப்பாடசாலைக்கு விஜயம் செய்து இப்பாடசாலையில் என்னென்ன தேவைப்பாடுகள் இருக்கின்றது என்பதை அவதானித்து அந்த பொறுப்புகளை உரிய வகையில் நடாத்தி செல்வதற்கு ஒத்துழைப்பு வழங்கியதற்கும் அனுமதி அளித்ததற்கும் இத்தருணத்தில் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி உரையினை நிகழ்த்திய நன்றி ஸ்ரீவள்ளி அவர்களுக்கு நன்றி. அடுத்த நிகழ்வாக உத்தியோகபூர்வமாக பாடசாலையினுடைய கணினி அறையினை திறந்து வைப்பதற்காக எங்களுடைய கௌரவத்துக்குரிய அதிதி உட்பட ஆசிரியர்கள், பெற்றோர்கள், மாணவ மணிகள் அனைவரையும் அந்த மண்டபத்திற்கு அன்போடு அழைக்கின்றோம். உத்தியோகபூர்வமாக எங்களுடைய அதிதியின் கரங்களால் அந்த நிகழ்வு இடம்பெறவிருக்கு. சரியா எல்லாமே அதை ஒர்க் பண்ணா இல்லை இல்லை कैप्टन प्रभाकर விஜய் நெட் கனெக்டடா இல்லை மச்சி பிள்ளைலாம் முன்னுக்கு வாங்க இல்லை சார் சொல்லு எனக்கு தெரியல 4 நிமிஷம் பார்ப்போம்.
லெமன் அக்கா தெரியுமா அந்த எங்க உட்காரு. நான் கலக்குறேன் குளத்தில் எடுத்துருங்க SSA ரெடியா SSA கட் பண்ணுங்க SSA இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சோஷியல் சர்வீஸ் அசோசியேஷன் நண்பர்கள் சமூக சேவை ஒன்றியம் என்னது சோஷியல் சர்வீஸ் அசோசியேஷன் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் சோசியல் சர்வீஸ் அசோசியேஷன் ஒன்னாவது எஃப் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எஸ் வந்து சோஷியல் இன்னொரு எஸ் வந்து சர்வீஸ் ஏ வந்து அசோசியேஷன் சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க பாப்பா அசோசியேஷன் தேங்க்யூ க்கு கே வரணும் MUC பேக் பண்ணுங்க அதுல இருந்தா பேக் பண்ணலாம் MU ஓல் MUC பதட்டம் அந்த வெறிக்கு வந்து ஒரு அர்த்தம் வரும் பேசுகிற கொண்டு போக பார்ப்பாங்க அந்த மவுஸை கொண்டு போவாங்க அன்றைக்கி ஆர்கிட்ட பேக் பண்ணுங்க அங்கே தேங்க் எங்க வந்து பேசுகிற கொண்டு கேட்கணும் சரி அந்த